என்னோட கிச்சன் 24/7 க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் நான் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு அர்த்தம் அது வெறும் ஷோ கிச்சன் அப்படிங்கிறதும் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஹைலி டீக்ளட்டர்ட், நிறைய பொருட்களை எனக்கு தேவையில்லாத நான் பயன்படுத்தாத பொருட்களை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அண்ட் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ தட் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது. கலைஞ்சாலும் திரும்ப எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப குயிக்காக யார் என்னோட கிச்சனை யூஸ் பண்ணாலும் முடியும். என் மாமியார் யூஸ் பண்ணாலும், என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணாலும், நான் யூஸ் பண்ணாலும் சீக்கிரமாக பழைய இடத்துக்கு கொண்டு வரது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ டீக்ளட்டரிங் முக்கியம், சிம்பிளிஃபை பண்ணுறது கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும்னா ஈஸி டு மெயின்டைன் அப்படிங்கிற மாதிரியான ஆர்கனைசேஷன் இருக்கணும். அதுக்கான 12 டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஹோல் ஹவுஸையும் இன்க்ளூடிங் கிச்சன் ஹோல் ஹவுஸ் டீக்ளட்டரிங் கைட் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர்ல அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளீனிங் ரொட்டீன், மீல் பிளானிங், பட்ஜெட்டிங்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, பட் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் டீக்ளட்டரிங்கை பற்றின நிறைய ஆர்டிக்கல் வசந்தி சங்கர் பிளாக்லையும் எழுதிட்டு இருக்கேன். அதோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ், இது நம்ம எல்லா கிச்சன்லையும் கண்டிப்பாக இந்த மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். என்னோட கிச்சனில் இருக்க மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டவல்ஸ் இருக்கும், கிச்சனில் யூஸ் பண்ணுற ஹேண்ட் டவல்ஸ் இருக்கும், லஞ்ச் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற டவல்ஸ் இருக்கும், ஃபேஸ் டவல்ஸ், வாஷ் பேஷனுக்கு யூஸ் பண்ணுற டவல்ஸ் அங்கே தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிதீன் கவர்ஸ் இருக்கும், ஷாப்பிங் பேக்ஸ் இருக்கும், பாக்கெட்டில் போட்டு வைக்கிற கிளிப்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா லேபிள்ஸ், பாட்டில் வாட்டர் லேபிள்ஸ், பென்னு, மீல் பிளானருக்கு எழுதுகிற பென்னு, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் வச்சுருக்க மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரு கண்டெய்னருக்குள்ள இல்லை ஒரு ட்ரேக்குள்ள ஒரே ஷெல்ஃபில் வர மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும் போது தான் இந்த மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ் கலைஞ்சிக்கிட்டே இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் போது கிச்சனுக்கு ரிலேட்டட் இல்லாத மாதிரியான ஐட்டம்ஸ் தானே இதெல்லாம். ஸோ தட் அதை ஓப்பனில் வேற எங்கேயாவது நம்ம அங்கங்கே வச்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களும் ஆப்வியஸாக மற்ற பொருட்கள்லாம் அங்கே வைப்பாங்க. ஓகே, இதுவும் இங்கே வைக்கலாம் போல அப்படின்னு பாத் டவல்ஸை கூட அங்கே வைக்கலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பொருட்கள் நம்மளுக்கே தெரியாமல் மாறி மாறி வரும். ஸோ தட் அது ஒரு இடத்துல கண்டெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம பண்ணுற முதல் விஷயம் பால் காய்ச்சறது, காஃபி போடுறது. ஸோ இந்த பொருட்களை கரெக்டான இடத்துல வச்சுக்கோங்க. பால் பாத்திரம் எங்கே வைப்பீங்க, எத்தனை பால் பாத்திரம் வச்சுருக்கீங்க, எத்தனை மக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கப் இல்லை டம்ளர்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, காஃபி, சுகர் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறது. அதே மாதிரி கப்ஸ் கரெக்டாக இவ்வளோ இருந்தாலே போதும் நம்மளுக்கு. நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்கன்னா கரெக்டாக 3 கிளாஸ் தான் இருக்கும். இல்லை டம்ளர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன், கெஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து போடுற மாதிரி. ஸோ பால் பாத்திரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 தான் இருக்கும். ஸோ தட் அது ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நம்ம 10 எல்லாத்துலேயும் 10 மக்கு, 10 பால் பாத்திரம் அந்த மாதிரி வச்சுருந்தோம். புதுசு வாங்கிடுவோம், ஆனால் பழசை தூக்கி போட மனசு வராதுன்னு அதை வச்சிருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் பழசை டீக்ளட்டர் பண்ணி கரெக்டாக என்ன வேணுமோ அதை வச்சிருங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டிப் என்னன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே ரஷ்ஷாக இல்லாமல் இருக்கணும்னா முன்னாடி நாள் நைட்டே பாத்திரம் கழுவிட்டு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பையும் தொடச்சி வச்சுட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு பால் காய்ச்சறது, கலக்கிறதுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. உங்களோட பேண்ட்ரி, அதாவது மல்லிகை சாமான் அடுக்கி வைக்கிற ஷெல்ஃப், இதை ஒரு கிராசரி ஸ்டோர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய மளிகை கடை அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு மளிகை கடையில் எப்படி ஒரு ஆர்டராக எல்லாம் விசிபிளாக தர்ற மாதிரி தானே சூப்பர் மார்க்கெட்டில் அடுக்கி வைப்பாங்க. அதே மாதிரி அடுக்கி வைக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தெரியணும். ப்ரிஃபர் கிளாஸ் பாட்டில்ஸ், இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேபிள் கம்பல்சரி. நான் கிளாஸ்லேயுமே லேபிள்ஸ் யூஸ் பண்ணுவேன். லேபிள் யூஸ் பண்ணும்போது மற்றவங்க வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எது என்ன பருப்பு, இது சுகரா, இது காஃபியா, டீயா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் லேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே விசிபிளாக தர்ற மாதிரி அடுக்கி வைங்க. ஓவர் ஸ்டாக் பண்ணாதீங்க, ரேண்டம் திங்ஸ் வாங்காதீங்க. லைக் இப்போ எல்லாரும் இந்த ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லா சிறுதானிய வகைகளும் வாங்கி சமைக்கிறது அப்படின்றாங்க. ஸோ தட் நம்ம சரி வாங்கி பார்ப்போம் நம்மளும் அப்படின்னு வாங்கினோன்னா அதை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்கல, ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா அதை டீக்ளட்டர் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்குன்னா அதை ஒரு பாட்டிலில் போட்டு கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைங்க. சில பேர் வீட்டில் பாக்ஸை திறந்தா பாக்கெட்டாக இருக்கும். ஒரு பெரிய பாக்ஸில் பாக்கெட்டாக ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன ஆகும்னா ஃபுட் வேஸ்ட் ஆகும். உள்ளே என்ன இருக்குது இல்லைங்கிறது நம்ம மறந்துட்டு மறுபடியும் போய் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி தான் வச்சிட்டு இருந்தேன்.
ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஸோ ரேண்டம் திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணோன்னா அது என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஓவர் ஸ்டாக்கிங்கை பண்ணாதீங்க. மாதம் ஜாமான் வாங்குறது என்னை கேட்டால் அவாய்ட் பண்ணிக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அது காசு குறையுதுன்னு நினைக்கிறோம். உங்கள் வீட்டில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல்காக வாங்குறதுல உங்களுக்கு அமௌண்ட் குறையும். இல்லைன்னா ஃபுட் வேஸ்ட் தான் அதிகமாகும். ஓவர் ஸ்டாக் பண்ணுறதுல நம்ம மெயின்டைன் பண்ணுறது, நம்ம இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்களால் கிச்சனை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்தால். அதனால தான் ரொம்ப மொத்தமாக வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிக்கலாம். இப்போ வெளிநாட்டில் ரொம்ப பனியாக இருக்குது, ஃபேமின் வருது, பஞ்சம் வரப்போகுது அப்படின்னா தான் நம்ம வந்து ஓவர் ஸ்டாக் பண்ணணும். அதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு. இப்போது நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. விலை வந்து ஏறுது தான். நீங்கள் எவ்வளோ தான் ஓவர் ஸ்டாக் பண்ணாலும் ஓரளவுக்கு தான் ஸ்டாக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் விலை ஏறுற ரேட்டை தான் நம்ம கொடுத்தாகணும். ஸோ ஓவர் ஸ்டாக் பண்ணுறது நிறைய பேர் அந்த இதை வந்து ஒரு ஹால் வீடியோஸ் அந்த மாதிரி போடுறாங்க, க்ராசரி ஹால் வீடியோஸ். இதில் வந்து எனக்கு கண்டிப்பாக உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னோட பட்ஜெட் வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கரெக்டாக மளிகை சாமான் காய்கறிக்கு ஒரே ரேட் ஒரே மாதிரி வரும், கம்மியாக தான் வரும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஓவர் ஸ்டாக் பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் கரெக்டாக அந்த வாரத்துக்கு என்ன வேணுமோ அதை வாங்குறேன். மீல் பிளான் பண்ணுறேன். மீல் பிளானிங் கைடும் வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக மீல் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. ஃபுட் வேஸ்ட்டே நீங்கள் குறைக்கலாம், பணமும் மிச்சம் பண்ணலாம், கிச்சனும் ஈஸி டு மெயின்டைனாக இருக்கும். உங்கள் கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணும்போது வீட்டில் இருக்க மற்றவங்க இருக்காங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் குக் பண்ணுவாருன்னா ஹஸ்பண்டும் குக் பண்ணணும் என்ன கேட்டால். ஸோ ஏன்னா எமர்ஜென்சிக்கு ஏதாவது குக் பண்ணுறதுக்கு அவங்களும் கற்றுக்கணும். இட்ஸ் வந்து லைஃப் ஸ்கில் குக்கிங் அப்படிங்கிறது. என் மாமியார் வராங்க, அவங்க குக் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். அதுதான் வந்து பேண்ட்ரியில் வந்து லேபிள் ஒட்டுறது சொன்னேன். அதே மாதிரி இப்போ குக்வேர்ஸ் இருக்குன்னா குக்வேர்ஸை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்போம். அது எடுக்கும்போது அடியில் இருக்கிறது இல்லை நடுவில் இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு திரும்ப வைக்காம கூட அவங்க போயிடலாம். நம்ம வந்து கலைஞ்சிரும் அப்படின்னு மல்லுக்கட்டி வைப்போம். மற்றவங்களும் அப்படி பண்ணுவாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ குக்வேர்ஸ் மற்ற பாத்திரங்களுமே வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறத குறைச்சிக்கோங்க. மேக்சிமமாக 2 குக்வேர், முக்கியமாக குக்வேரை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 3 வரைக்கும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மற்றது தனித்தனியாக செப்பரேட்டாக வைங்க. அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப அடுக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்ககிட்ட தேவைக்கு அதிகமான பொருட்கள் இருக்கு, தேவைக்கு அதிகமான குக்வேர் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுதான் உண்மையும் கூட. நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். உங்களோட கட்லரிஸ், கரண்டி இது எல்லாத்தையும் வந்து டூப்ளிகேட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுங்கள். நம்ம வந்து கரண்டி, ஸ்பூன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தானே இருக்குது, அது வந்து பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரியாது. பட் அதை வந்து ஒரே இடத்துல நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரியும். நான் வந்து எங்களோட பழைய வீட்டிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி 1 இயர் அபோவ் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் ஒரே பிளேஸில் வச்சேன் அங்கே இருந்ததை விட. ஸோ அப்படி வைக்கும் போது தான் எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட இருக்குது சில விஷயங்கள் தெரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் ஒரே மாதிரி 2 இருக்கும். 2 தோசை கரண்டி இருக்கும், இல்லை 2க்கும் மேலே கூட சில பேர் வீட்டில் இருக்கும். ஒன்று வுட்டில் இருக்கும், ஒன்று வந்து வேறு ஏதாவது சிலிக்கான் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வளைஞ்சது இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும்னு வாங்கினது இது எல்லாத்தையும் டிக்ளட்டர் பண்ணுறதை பண்ணிவிட்டு நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிளேட், பவுல் இதுவுமே வந்துட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ மல்டிப்ளைட் பை 2. இப்போ எங்கள் வீட்டில் 3 பேர் இன்ட்டு 2, 3 × 2 6 பிளேட் அந்த மாதிரி வச்சுருந்தாலே எனக்கு போதும் பிளேட்டை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து பவுல்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம். சமைச்சதை எடுத்து வைக்கிறதுக்கு, மிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு செட்டில் எவ்வளோ இருக்கும், 6 இருக்கும், 8 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து இல்லை இது போதுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா அதை மட்டும் வச்சு ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு 1 வீக். அது போதுன்னா அதை மட்டுமே நீங்கள் வச்சுக்கலாம். மற்றது எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த பாயிண்டில் சொல்கிறேன். ட்ராஸ் இருக்கும். இந்த மாடுலர் கிச்சன்ஸ்லாம் வந்துட்டு ட்ராஸ் இருக்கும். நான் மாடுலர் கிச்சன்னா நான் வந்து ட்ரேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் மாடுலர் கிச்சனாக இருக்கும்போது. ஏன்னா ட்ரே வந்து நான் வந்து ட்ரா மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ட்ரேஸ் வச்சுருந்தாலும் ட்ராஸ் வச்சுருந்தாலும் ஓவர் ஸ்டஃப் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணால் எல்லாம் வெளியில் வந்து கொட்டுற அளவுக்கு ஓவர் ஸ்டஃப் பண்ணாதீங்க. அப்படி இருந்ததுன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியாது, எல்லாம் வெளியில் தான் வந்து விழுகும். ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக எவ்வளோ வைக்க முடியும், நம்ம திறந்தோன்னா உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு மாதிரியான ஈஸியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ட்ராஸ், உங்களோட ட்ரே வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஷெல்ஃப்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க.
எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து புது ஃப்ரிட்ஜ் மாத்துனதுக்கு அப்புறமா வேற ஒரு பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸில் மாவை கொட்டி வைக்க ஆரம்பிச்சேன். ஸோ தட் என்ன ஆச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடி மாவுக்கு வந்து அரிசி ஊற போடுற ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும். அதில் தான் மாவை ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாவு பாத்திரம் இன்னும் இருக்கு என்கிட்ட. ஏன்னா அரிசி ஊற போடுறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்குன்னு அதை இன்னும் வச்சிருக்கேன். ஸோ அதை வைக்கிறதுக்கு எனக்கு உடனே இடம் இல்லை அப்படின்னு நான் தேடலை. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருந்தேன். அந்த ஸ்பேஸில் என்னால் அந்த பாத்திரத்தை வச்சுக்க முடியுது. ஏன்னா நான் வந்து ஒரு டைம் தான், வாரத்துக்கு ஒரு டைம் தான் அரைக்க போகிறேன். ஸோ அதை மற்ற நேரத்தில் அதை வைக்கிறதுக்கு இடம் வேணும். இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் இருக்குது, இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து க்ராசரி பாட்டில்ஸ் இருக்கும், அது எங்கே வைக்கிறது அப்படின்னு தெரியாது. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு தீபாவளிக்கு வந்து நிறைய பலகாரம் பண்ணுறோன்னா அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. எங்கே வைக்கிறதுன்னு தேடுவோம், பாலிதீன் கவராக கட்டி வைப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்னா எல்லா ஷெல்ஃப்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கேப், ட்ராஸில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். குக்கிங்கை சிம்பிளிஃபை ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்ஜெட்ஸ் வருது. அந்த எல்லா கேட்ஜெட்ஸுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. எல்லா கிச்சன் அப்ளையன்சஸுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போது சாப்பர் வந்து இப்படி கயிறு இழுக்கிற மாதிரியான சாப்பர் இருக்கும். அது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் 2 டைம் வாங்கினேன். ஒரு டைம் வந்து வந்துருச்சு, அடுத்த டைம் வாங்கினேன், அப்புறமா வந்துருச்சு. நல்ல டூல் தான். பட் எனக்கு திரும்ப திரும்ப அந்த போய் அதை ரீப்ளேஸ் பண்ணுறது விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கவே இல்லை. எலக்ட்ரிக் வாங்குவோமான்னு யோசித்தேன். பட் இல்லை, கையில் நறுக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் கையில் நறுக்கிறதே எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஸோ கத்தி வச்சு நறுக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சாப்பர் வச்சுருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ வந்து சிம்பிளிஃபை ஆக்கிறதுக்கு அப்படின்னு பனானா கட்டர்லேருந்து ஆப்பிள் ஸ்லைசர், எக் ஸ்லைசர், அந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளைன்சஸ் வருது. அவன் இருக்குன்னா அவன் போதும். ஏர் ஃப்ரையர் கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம் நம்ம பண்ண மாட்டோம்னா ஏர் ஃப்ரையர் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி வருது, அது அந்த மாதிரி அப்ளைன்சஸ் வருதுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணணும் கிடையாது. இது வந்து ஈஸியாக ஆகிடும், உங்கள் குக்கிங் வந்து ஈஸியாகிடும், உங்கள் கிச்சனை மெயின்டைன் பண்ண ஈஸியாகிடும் இப்படி சொல்லியே உமன்ஸ் தலையில் நிறைய பொருட்களை தலையில் கட்டுறாங்க. பட் அது எல்லாமே நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவை டீக்ளட்டர் பண்ணணும், தேவையில்லாத பொருட்களை, யூஸ் பண்ணாத பொருட்களை ரிமூவ் பண்ணணும், கிச்சனை சிம்பிளிஃபை பண்ணணும், ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணணும். இதை பண்ணாலே கிச்சனை 24/7 க்ளீனாக வச்சுக்க முடியும். ஐ எம் அன் லிவிங் எக்ஸாம்பிள் டு தட். யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரியான பெரிய குக்கர்ஸ் வச்சுருப்போம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக வருவாங்க, நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் நிறைய சமைக்கிற ஆளுங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பெரிய குக்கர், பெரிய பெரிய பாத்திரம் இந்த மாதிரிலாம் தேவைப்படும். அதெல்லாம் இருக்குன்னா அது தினமும் யூஸ் பண்ணுற கிச்சனுக்குள்ளே வைக்காமல் லாஃப்டில் வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் அது தேவைப்பட போகுது. ஸோ தட் லாஃப்ட்லேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, பவுல்ஸ் வந்து நிறையா இருக்குன்னா கொஞ்சத்தை குறைச்சி பாருங்கள். அதே மாதிரி குக்வேர் வந்து நிறையா இருக்குன்னா கொஞ்சத்தை குறைச்சிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு டைம் வில் டெல் அப்படின்னு சொல்லி எழுதி லாஃப்டில் வச்சுருங்க. டைம் வில் டெல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3 months டைம் கொடுக்க போகிறோம். இந்த 3 monthsல நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை மட்டும் யூஸ் பண்ணி சமைக்க போகிறோம். அது மட்டுமே நம்மளுக்கு போதும்னா அந்த பாக்ஸில் இருக்கிறத அப்படியே நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த 3 மாதம் கேப்புக்குள்ளே நம்மளுக்கு அதுலேருந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தது போக மிச்சம் இருக்கிறத நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசிலேஷனாக இருக்குது, தேவைப்படுமான்னு யோசனையாக இருக்குன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டீக்ளட்டரிங் ஜேர்னியில் நானும் இந்த மாதிரி தான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன் நிறையா. உங்களோட குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய கிச்சன் ஐட்டம்ஸை சேர்த்து வைக்காதீங்க. இது வந்து எங்கள் அம்மா எனக்கும் என் அக்காவுக்கும் பண்ணது, அதனால் இதை சொல்கிறேன். ஸோ என்னென்னா, ஒன்று கிச்சனை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு வாங்கி வச்சதை நம்ம அதை வச்சு மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது அதெல்லாம் யூஸ் ஆகாமல் போச்சு, நிறையா அது துருப்பிடிச்சி போச்சு. இந்த பந்தியில் பரிமாறுவாங்க இல்லையா, வாளி மாதிரி இருக்கும், அதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. என்னென்னா அவங்க வாங்குகிற டைமில் இதெல்லாம் ரெண்ட்டுக்கு அவ்வளோ கிடைக்காது. ஆனால் இப்போ இதெல்லாம் ரெண்ட்டுக்கே கிடைக்குது. நாங்கள் வந்து ரீசெண்டாக எங்கள் ஃபேமிலியில் நடந்த சில விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பரிமாறுறதுக்கு வந்து வேணும் அப்படின்னாங்க. அது வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி அந்த பந்தல் போடுவாங்க இல்லையா, பந்தல் சேர்லாம் போடுவாங்க, அவங்கக்கிட்ட அது ரெண்ட்டுக்கு இருந்தது. அதை ரெண்ட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்து, ஈவன் கரண்டி கூட ரெண்ட்டுக்கு கிடச்சிது. அதை கொடுத்தா அதை ரெண்ட்டுக்கு வாங்கி அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட திரும்ப கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ வந்துகிட்டே இருக்குது. இப்போவே எப்படி இருக்குன்னா இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் போக போக இன்னும் காலம் மாறிக்கிட்டே இருக்கும்.
புதுசு புதுசாக இன்னும் கொஞ்சம் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்காக வாங்கி சேர்த்து வச்சு உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஏன்னா வருஷம் வருஷம் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணணும். வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதையும் பார்க்கணும். ஸோ அது வந்து ஹெட்டேக் தான். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிட்டு இருக்கு. இதை பற்றி தனி வீடியோவே போட்டிருந்தேன். ஸோ ஆர்கனைசர்ஸ் எல்லாமே தேவை கிடையாது. உங்களுக்கு பாட்டில் ஆர்கனைசர் தேவை கிடையாது. ஒரு ட்ரேலே நீங்கள் பாட்டில்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு இதில் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஈவன் புல் அவுட் ஆயில் ட்ரெயின் கூட வந்து மாடலர் கிச்சனில் பண்ணுறாங்க. அதில் வைக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா கீழே விழுந்துடும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து நாங்கள் கிச்சன் செய்யும் போது கேட்டாங்க அது வேணுமா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு பக்கத்தில் ஒரு ஷெல்ஃபில் தான் நான் வந்து ஆயில்ஸை வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஆர்கனைசர்ஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய அவங்க தலையில் கட்ட பார்ப்பாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயும் ரீல்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. அந்த எல்லா ஆர்கனைசர்ஸும் உங்களுக்கு தேவை கிடையாது. யூ நீட் ஜஸ்ட் 10 ஆர்கனைசர் டு ஆர்கனைஸ் யுவர் ஹோல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் இருக்கிற ஆர்கனைசர் மட்டும் வச்சு நீங்கள் வீட்டில் இருக்க 90 to 95% ஆஃப் த ஐட்டம்ஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண முடியும். எல்லாமே சிம்பிள் ஆர்கனைசர்ஸ் தான், குவாலிட்டி ஆர்கனைசர்ஸ் தான். நான் எல்லாமே 2+ இயர்ஸாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதை வச்சே உங்களோட ஹோல் ஹவுஸையுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண முடியும், கிச்சனையுமே நல்லா ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அதில் டீக்ளட்டர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணுங்கள். வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர் ப்ளஸ் வசந்தி சங்கர் பிளாகோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.